வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி நாம் போடுற அடுத்த சோலார் வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிருஷ்ணகிரியில் ஒரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 to 350 அடி போரில் வந்து ஒரு 300 அடி வர மோட்டர் நிப்பாட்டி 1.5 இன்ச் டெலிவரி. ஈவினிங் டயத்துலேயே உங்களுக்கு தண்ணி எவ்வளோ நல்லா ஈவினிங் ஃபுல் மேகமாக தான் இருக்குது, தண்ணி வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 HP விக்ரம் சோலாரோட ஒரு 16 பேனல் போட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். இது வந்து ரொம்ப மலை அடிவாரத்தில் இருந்துச்சு. இந்த இன்ஸ்டாலேஷன் சைட் வந்து பேனலு ஸ்ட்ரக்சர் எல்லாமே கொண்டு போகிறதே கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம அங்கே போகிறதுக்கே வண்டி தடங்கள் கூட கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணோம். இந்த இன்ஸ்டாலேஷனுமே காலையில் மெட்டீரியல் ஒரு 8 மணிக்கெலாம் நம்ம சைட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் மெட்டீரியல் கொண்டு வரதுக்கே ஒரு 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண ஆரம்பித்தோம். ஈவினிங் டயத்தில் உங்களுக்கு தண்ணி எடுத்தோம். அப்படிங்கும் பட்சத்துலேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தண்ணி, நல்ல ஒரு அவுட்புட்டோடு வந்துக்கிட்டு இருந்தது. இதில் என்னென்னா இதுக்கப்புறம் இதில் இன்னொரு என்ன சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னா, இது இங்கே இருந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு சின்ன மலை மாதிரி தெரியுது பார்த்திங்களா. இது மலையில் வந்து நிறைய மாமரங்கள் இருக்குது. அங்கே தண்ணி கொண்டு போகிறதுக்கு தான் இங்கேருந்து கொண்டு போகணும். அது ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஒரு 300 அடி to 300 அடி உயரம் இருக்கும். லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு நீளம்னு பார்த்திங்கன்னா ஒரு 1000 அடி, 1000 to 1500 அடி உயரம், ஒரு 300 அடி உயரம். திருப்பி தண்ணி வெளியே வந்த இடத்துல இருந்து திருப்பி கொண்டு போகணும். அதுக்குரிய பைப்லைன் எல்லாம் கஸ்டமர் பண்ணி வச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம இந்த டெலிவரியை வந்து அப்படியே அந்த மலை உச்சியிலையும் கொடுக்குறதா தான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க வந்து நாங்கள் பைப்லைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கூப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ வச்சுல நான் அந்த வீடியோ உங்களுக்கு எடுத்து போடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நார்மலாகவே ஹைலி எலிவேட்டட் ஸ்ட்ரக்சரு வித் லைட்னிங் ரெஸ்ட்ரு, ட்ரைவில் என்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து வீட்டில் இருந்தே ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி, மொபைல் மூலியமாகவே ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி இந்த ட்ரைவை அமைச்சு கொடுத்துருந்தோம். எதுக்காண்டினா இவங்களுக்கு தோட்டத்துக்கும் வீட்டுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் இருக்கும். 20 நிமிஷங்கிறதோட என்னென்னா, அதில் பயணம் பண்ணுறது வந்து ஒரு பைக்கில் பயணம் பண்ணால் கூட ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலாக டேஞ்சராக தான் இருந்துச்சு. நடந்து போனால் கொஞ்சம் சேஃப்டி, ஆனால் நடக்கணுன்னா 20 நிமிஷம் டெய்லி. ஏன்னா ஒரு மோட்டரை போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி எல்லாமே நீங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கிற மாதிரி இருக்காது, நார்மல் ஒரு இடத்துல இல்லை. ஏன்னா இது ஒரு மலை உயரம். அது போக அவங்க இடம் இருக்கிறதும் ஒரு ஊருக்குள்ளே வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு தான் அவங்களுக்கு வந்து மொபைல் மூலியமாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி இந்த சோலார் அமைச்சு கொடுத்தோம். இது வந்து அது போக வந்து இதில் வந்து மொத்தம் 16 பேனல் பண்ணி கொடுத்துருந்தோம். 330 வாட்ஸில் வந்து 330 வாட்ஸில் விக்ரம் சோலாரில் வந்து. இது மூலியமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு தண்ணியும் எடுத்துருது, நல்ல ஒரு அவுட்புட்டுமே கிடச்சிக்கிட்டு இருந்தது. இப்போ இந்த ட்ரைவில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு மொபிடெக்னு ஒரு மொபைல் ஸ்டார்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த மொபைல் ஸ்டார்டர் மூலிமா தான் இவங்களுக்கு வந்து சோலாரை வந்து நார்மலாக இருக்கிற பட்சத்தில் இல்லை, எப்போனாலும் சரி மொபைல் மூலிமா உலகத்தில் எங்கே இருந்தனாலும் நீங்கள் வந்து மொபைல் மூலிமா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிடலாம். அது போக வந்து நம்ம சோலார் மோட்டர் வந்து ஓடிக்கிட்டு இருக்கா ஓடலையா அப்படிங்கிறதையும் அவங்க வந்து மொபைலில் ஆப் மூலியமாகவே பார்த்துக்கிடலாம். ஸோ இதேமாதிரி இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் அவுட்டோர் ஏரியா, வீட்டுக்கும் தோட்டத்துக்கும் கொஞ்சம் தூரம் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கெல்லாம் இதேமாதிரி நீங்கள் பண்ணிக்கிடலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சோலார் வந்து நம்மளோட சைட்டை விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன தேவைப்படும், எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தா அவங்களுக்கு பயன்படும், அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஒரு சோலார் ப்ராஜெக்டை பண்ணுறோம். திருநெல்வேலியில் நம்ம வந்து நேட்டிவ் வந்து திருநெல்வேலி, ஆனால் நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிருஷ்ணகிரி தான். இந்த சைட்டை வந்து நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். கிருஷ்ணகிரியில் வந்து அதிகாலையில் ஒரு 5 மணிக்கே வந்து சைட்டை வந்து விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருந்தோம்.
அப்போவுமே உங்களுக்கு இந்த வீடியோஸில் நீங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அது ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருந்துச்சு இடங்கள். நீங்கள் அந்த வீடியோ இதுக்கு முன்னாடி உள்ள அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், எவ்வளோ எவ்வளோ சுற்றி மலை. அது பக்கத்தில் என்னென்னா இதில் வந்து ஃபுல்லாகவே நிழல் படுற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் வயலில் ஒரு சென்டரில் ஒரு சென்டராக ஒரு இடம் பார்த்து அதில் நம்ம சோலாரை போட்டிருப்போம். ஏன்னா சுற்றி தினமரம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சோலார் பேனல் வந்து நிழல் பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணதுக்கு தான் ஒரு சென்டராக கொண்டு வந்துட்டோம். அதேமாதிரி எப்போனாலுமே நம்ம சோலார் பேனல் அமைக்க போது வந்து சோலார் பேனலில் வந்து பகல் நேரத்தில் நிழல் படாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சோலாரில் அவுட்புட் நல்லாவும் இருக்கும். நம்மளுக்கு நம்ம தேவையான நேரத்தில் வந்து மோட்டரை போட்டு தண்ணி எடுத்துக்கிடலாம். சில இடங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், நிழல் படுகிற இடத்துல கூட அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்னா கொஞ்சம் அதில் பிளான் பண்ணி அந்த நிழலை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அது போக வந்து ஹைலி எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் எதுக்காண்டி போடுறோம், எல்லா இடத்துலையுமே நார்மலாக கொஞ்சம் ஹைட்டு கூடிச்சினாலே நிழல் கொஞ்சம் படாது. அது போக என்னென்னா இப்போ நார்மலாக ஒரு 3 அடி 4 அடி உயரம் இருக்க பட்சத்தில் வந்து விவசாய இடங்களில் வந்து ஆடு மாடுகள் வந்து ஈஸியாக உள்ளே வந்துடும். அப்போ நிழல் நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது, நிழலுக்காண்டி வந்து சோலார் பேனலுக்கு அடியில் படுக்க பட்சத்தில் வந்து ஒன்றும் செய்யாது. சடன்லி அது எந்திரிக்க பட்சத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னா, மாட்டோட கொம்பு வந்து இதுலேயே பார்த்திங்கன்னா மாடு இருக்கும், மாட்டோட கொம்பு வந்து பேனலில் பட்டு பேனலில் ஓட்டை விழுந்துச்சுன்னா திருப்பி பேனல் டேமேஜ் ஆகும். அதுக்காண்டி தான் நம்ம எப்போவுமே நம்ம சோலாரில் இன்ஸ்டாலேஷன் பண்ணுற சைட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 6 அடி உயரம் ஒன் சைடு, இன்னொரு சைடு வந்து ஒரு 8 அடி உயரத்தை வச்சு தான் நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதனால தான் நம்ம ஹைலி எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறோம். ஹைலி எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறதுனால அதனால் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, இது வந்து ஒரு காற்றுல ஆடி அசைஞ்சு கீழே விழுந்துருமா, தூக்கிடும், காற்றுலன்னா ரொம்ப பலமாக காற்றடிச்சுன்னா ஆடிடும் அப்படின்லாம் இல்லை. நம்ம வந்து கொடுக்குற ஸ்ட்ரக்சர் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் எந்த ஒரு ஆட்டங்கள் எதுவுமே இருக்காது. நீங்கள் எவ்வளோ பெரிய காற்று அடித்தாலும் சரி பேனலையோ இல்லாட்டா ஸ்ட்ரக்சரையோ எந்த ஒரு அஃபெக்டும் பண்ணாத அளவுக்கு ஸ்ட்ரென்த்தான பைப்பு மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். இன்ஸ்டாலேஷனுமே அதுக்கு தகுந்தப்பட ஸ்ட்ரென்த்தாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நார்மலாக 30 ஹெர்ட்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு தண்ணி எப்படி வந்துக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேயாவது சோலார் பண்ணணும், ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா கேட்கணும் அப்படின்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு வந்து எப்போனாலும் வந்து சைட் விசிட் பண்ணுறது, இல்லாட்டா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் டவுட்டை கிளியர் பண்ணுறது எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுப்போம். அது போக இதே மோட்டரில் வந்து ஒரே ஒரு டிரைவில் வந்து 2 மோட்ரு ஓடுற மாதிரி சேஞ்ச் ஓவரும் பண்ணி கொடுத்துருவோம். டிஃபால்ட்டாகவே எங்களுக்கு ஒரு சோலார் பேனலை யூஸ் பண்ணி நீங்கள் 2 மோட்டரை யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.